பி.கே. கணேஷ் ரெட்டி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இன்னைக்கு ஓசூர்ல என்னைக்கு இல்லாத வரலாற்றே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மட்டும் வில்லேஜ்ல இருந்து நகரம் நோக்கி விவசாயிகள் வந்திருக்கிறார். இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 8000 விவசாயிகள் இன்னைக்கு வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார் சொன்னா அவருடைய நிலம் தமிழக அரசு கையகப்படுத்துவதற்கு விரோத போக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே ஓசூர்ல 12 ஹவுசிங் போர்டு இருக்கு, 2 சிப்காட் இருக்கு, NHS 47 இருக்கு, 840 போர்டு இருக்கு. இப்போ 40 கிலோமீட்டர் STR ரோடு இருக்கு. மறுபடியும் இந்த நாலேஜ் காரிடார் அப்படின்னா அறிவு சாலை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போட்டு இருக்கிறது. இந்த அறிவு சாலை எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம விவசாயிங்க? அறிவு இல்லாத கண்டுபிடிக்கல, அறிவு இருக்கிறவங்க தான் விவசாயம் நாங்க ஓசூர்ல அறிவு கொண்டு வர்றோம் அப்படின்னா ஓசூர்ல இருக்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இது யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக இந்த நிலத்தை விவசாயிகள் கிட்ட கையகப்படுத்தி நம்ம தமிழக அரசு இன்னைக்கு கையகப்படுத்த ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுக்கறதுதான் வேலை செய்யுது. ஆனா உண்மையில தமிழக அரசு மக்களுக்காக வேலை செய்தா இல்ல தொழிற்பேட்டையில் ஒரு கார்பரேட் கம்பெனி பின்னாடி வேலை செய்தா என்பது நம்ம விவசாயிகள் ஒரு டவுட்டா இருக்குது. இதனால நாங்க என்ன சொல்றீங்கன்னா ஓசூர்ல மட்டும்தான் நிலத்தை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் கையகப்படுத்துறீங்க தவிர பல மாவட்டங்களில நிலை இல்லாத வளர்ச்சியே கொண்டு வராத மாவட்டங்கள் இருக்கு. ஏன் நல்லா எடுக்க மாட்டேன்றீங்க? நீங்க ஓசூர்ல நம்ம அரசியல்வாதிகள் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு, பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு, அதுக்கு குறுக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் கட்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை எல்லாம் மூட்டு பூச்சி ரத்த கொடுத்த மாதிரி இவங்க நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த கொள்ளையர்கள் இன்னைக்கு ஓசூர்ல நாலேஜ் காரிடார் அப்புறம் STR சாலை விமான நிலையம் என்பது பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. இதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஓசூர் மட்டும்தான் வளர்ச்சியில இருக்கா, தமிழ்நாட்டில் அடுத்த நகரங்கள் இருக்கா? இது ஓசூர்லயே வெள்ளக்காரர்கிட்ட ஒரு 500 ஆண்டுகள் போராடி விவசாய வெள்ளக்காரர்கள் கிட்ட 500 ஆண்டுகளை நாங்க போராடி நம்ம உரிமைக்காக நம்ம சுதந்திரம் பெற்ற நாடு நம்ம இந்தியா. இப்படி கூட இந்தியாவில இன்னைக்கு வெள்ளக்காரையில தோற்று ஓட்டுவோம். ஆனா இந்த கருப்பாளர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க இருக்கோம். ஏனென்றால் எந்த அரசியல்வாதி வந்தாலுமே இவரு நல்ல அரசியல்வாதி, இவருக்கு நம்ம ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புனா இவங்க சட்டமன்றத்தில் போய் கொள்ளையடிக்கிறது தான் இவர் முயற்சி எடுக்கிறார். இந்த முயற்சி எதுக்கு எடுப்பாருன்னா பல 1000 கோடிகள் கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க விவசாய நிலத்தை ஒரு பக்கம் பறிமுதல் செஞ்சு இந்த உண்ணாவிரமா இருக்கக்கூடிய இந்த மண்ணை இன்னைக்கு பிளாக் போர்டு போட்டு மாத்தி எல்லாமே நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காரு. ஆனா கார்பரேட் கம்பெனிக்காரர் எங்கிருந்தோ இங்க பழிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் நிலைமை இவருக்கு வேண்டுமா? தமிழக அரசு இப்போது பல முறை நாங்க அமைச்சர்கள் கிட்ட இது இல்லாமல் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு கொடுத்தோம், மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம். ஆனா இந்த நாலேஜ் காரிடருக்கு இந்த எப்பவுமே உள்ளே வேலை செய்யும் போது நம்ம விவசாயிங்க எவ்வளவு தெளிவா வெளியில் எடுத்துட்டு வந்திருக்காருன்னா அவங்க கலெக்டர்லாம் யாரும் ஆடி போனாரு, நாம செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாமே செஞ்சோட காரணம் என்ன? விவசாயி அறிவு நல்லா இருக்கு, நீ அறிவு சாலைன்னு கொண்டு வராது தமிழக அரசு. முதல்ல தொழிற்பேட்டைக்கு நாலேஜ் காரிடருக்கு இந்த ரியல் எஸ்டேட் தமிழக அரசு விவசாய நிலத்தை கையகப்படுகிறது, கைவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இனிமேல் வர காலகட்டங்களிலே ரீசெண்டா 75 கிலோமீட்டர்ல ஒரு விமான நிலை இருக்கு, இங்க நம்ம 25 கிலோமீட்டர்ல ஒரு விமான நிலை இருக்கு, அங்க அந்த விமானம் போவீங்க. நீங்க வெங்கடேஸ்வரத்து கிட்ட 2000-3000 ஏக்கர் நீ விமான நிலை அப்படி கொண்டு வர பக்கத்துல உங்களுதே ஒரு 900 ஏக்கர் ஏன் எடுத்து போக வேண்டும் தானே? உங்களது மட்டும் நிலம், எங்களது மட்டும் விவசாயிகள் நிலம் கிடையாதா? இந்த தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இது பினாமி அது பினாமி நிலங்கள் இருக்குது. இனிமேல் விவசாயிகளுக்கு விவசாயிகள் எடுக்க வந்தால் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய நிலங்களை விவசாய ஊழியர்கள் ஏர் ஓட்டுவார், வீடு கட்டுவார். அப்ப உனக்கு மட்டும் நிலம் இருக்கு, நமக்கு வேண்டவா? ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாமே கையில தேங்காய் சிப்பு கொடுத்து கொள்ளையடிக்கிறது பாக்குறியா? இது எல்லாமே தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். விமான நிலையம் ஆகட்டும்,
நாலேஜ் காரிடர் ஆகட்டும், இது இல்லாம ஹவுசிங் போர்டு ஆகட்டும், மறுபடியும் நான் தொழில்பேட்டை கொண்டு வர்றோம், நான் ஐடி பார்க் கொண்டு வர்றோம், நான் பள்ளிக்கூடம் கொண்டு வந்து எங்க பசங்க யாரும் படிக்கிறதே இல்லை, எல்லாம் நீ கொள்ளையடிக்கிறது தான் இது எல்லாமே முயற்சி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசு வன்முறையாக கண்டிக்கின்றோம். இது இல்லாமல் ஒசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கூடும் மண்ணு கூட தொடர் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு உறுதியாக சொல்லுவோம். இன்னைக்கு மட்டும்தான் நேற்று சட்டமன்றத்தில் என்ன இது எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ சொன்னா எடுக்க மாட்டாரு. நேற்று சட்டமன்றத்திலே நாங்க எடுப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து இருக்குது. இனிமேல் வந்து இன்னைக்கு முதல் முறையாக நகரம் நோக்கி வந்த விவசாயிகள் வந்து அலுவலக முற்றுகை போன பெரிய விஷயம் கிடையாது. இனிமேல் வந்து தமிழக அரசு கைவிடவில்லை என்றால் NH-47 சாலை மறியல் பண்ணுவோம். இந்த அலுவலகத்து விஓ ஆபீஸ் ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், சப்பல் ஆபீஸ் கதவு தெருக்கு கூட விட மாட்டோம். இங்க வந்து விவசாயி உட்காருவோம் என்பது நாங்க உறுதியாக சொல்லுவோம். இது இல்லாமல் இனிமேல் தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு முதல் நாள் வந்து இந்த ரோஜா நகர் உள்ள ஓசூருக்குள்ள விவசாயிகள் வந்து இத்தனை பேர் வந்திருக்காரு. அடுத்த கட்டம் 50,000 விவசாயிகள் திரட்டி இந்த ஓசூர் நகரத்துல தமிழக அரசு என்ன ஆட்சி வந்தாலும் சரி வண்ணம் கட்டி ஆச்சு ஒரு மண்ணு கூட நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுக்காவே சொல்றீங்க. இது இல்லாமல் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் எந்த தொழிற்பேட்டைக்கு 1 ஏக்கர் நாம தொழிற்பேட்டை பண்ணணும் மண் எடுக்கக்கூடாது விவசாயிகள் வந்து விடமாட்டார் என்பதை உறுதியாக சொல்லுவோம். இப்ப வந்து விவசாயிகள் வந்து இத்தனை பேர் வந்து நம்ம கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறீங்க. ஆனா இது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இது ஷாம்பிள் மட்டும்தான். அடுத்த கட்டம் எப்படி இருக்குது என்பது நம்ம அரசியல்வாதிகள், நம்ம காவல்துறை மற்றும் தொழிற்கட்சியினர் வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு அந்த விவசாயிகள் ஓசூர் நகரத்துக்கு வருவார் என்பதை நாங்கள் சொல்லுவோம். இந்த பகுதியில காய்கறிகள், பூமலர்கள் எல்லாமே வந்து பூமலர்கள், காய்கறிகள் இதுல வந்து பல வகையான காய்கறிகள் எல்லாமே இந்த பகுதியில வரும். இது எல்லாமே வந்து உலக நாட்டுக்கு எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்வோம். இப்படி இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அரசு கையகப்படுத்தி வருது வன்முறையாக நாங்கள் கண்டிக்கத்தக்கது என்பது நாங்க உறுதியாக சொல்லுவோம். இது இல்லாமல் இன்னைக்கு வந்து முதல் கூட்டம், அடுத்த கூட்டம் எப்படி இருக்குது என்பது நீங்களே இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு எனக்கு வந்து எதிர்வர தேர்தல் வரப்போகுது. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அடுத்த தேர்தல்ல மக்களுக்காக நான் வந்து இங்க நிக்கிறேன், மக்களுக்காக இது எல்லாம் இந்த சட்டமன்றத்தில் நான் பாஸ் பண்ணி எழுத்துப்பூர்வமாக நாங்க கொடுப்போம் என்பா அவருக்கு தான் ஓட்டு போடு என்ற விவசாயிகளுடைய நிலைமை, விவசாயிகளுடைய கருத்து எழுத கொடுக்கணும், எழுத்துப்பூர்வமாக எழுத்து கொடுக்கணும். சட்டமன்றத்தில் ஜீவோ பாஸ் பண்ணணும். இந்த ஜீவோ நாலேஜ் காரிடர் அறிவு சாலையின் மேல வரமாட்டாது. ஒசூர்ல இருக்க பல அறிவாக இருக்கிறார். இந்த அறிவு சாலை வரமாட்டாது, விமான நிலையம் கைவிடுவோம். இது இல்லாமல் இந்த எந்த தொழிற்பேட்டை நாங்க எடுக்க மாட்டோம் என்பது எழுத்துப்பூர்வ கொடுத்த மட்டும்தான் விவசாயிகள் அதுக்கு ஒத்துக்கொள்வார். இல்லை என்றால் போராட்டம் நடக்கும், தலைவர்கள் நடக்கும் என்பதை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம்.